ஜெகநாதர் கோயிலோட பொக்கிஷ அறை சுமார் 46 ஆண்டுகளுக்கு அப்புறம் இப்போ திறந்திருக்காங்க. அப்படி என்ன ரகசியம் பூரி ஜெகநாதர் கோயில்ல இருக்கு? விரிவா பார்க்கலாம், ஸ்கிப் பண்ணாம வீடியோவை பாருங்க. உலக புகழ் பெற்ற பூரி ஜெகநாதர் கோயிலோட பொக்கிஷ அறையின் சாவி தொலைஞ்சு போனதா சொல்லப்பட்டிருந்தது. அப்படி அந்த பொக்கிஷ அறையில என்னதான் இருக்கு அப்படிங்கிற ஆர்வம் ஒட்டுமொத்த மக்களுக்கும் இருந்தது. இந்த சமயத்துல தான் பூரி ஜெகநாதர் கோயிலை பத்தி பல்வேறு மர்மங்கள் வெளிவர தொடங்கியிருக்கு. ஒடிசா மாநிலத்தில் அமைஞ்சிருக்க இந்த பூரி ஜெகநாதர் கோயில் சோழ மன்னன் அனந்தவர்மனால் கட்டப்பட்டதுன்னு சொல்லப்படுது. தமிழ்நாட்டுல பல்வேறு கோயில்களை கட்டின நம்ம தமிழ் மன்னர்கள் ஏன் ஒடிசாவில் இந்த கோயிலை கட்டணும் அப்படிங்கிற கேள்வி உங்கள பல பேருக்கு வந்திருக்கும். ஆனா இந்த கேள்விக்கான பதில் இன்னும் கிடைக்கல. உங்கள யாருக்காவது இந்த பதில் தெரிஞ்சதுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணிடுங்க. பூரி ஜெகநாதர் கோயில் மற்ற கோயில்கள்ல இருந்து மாறுபட்டு நிறைய அதிசயங்களை உள்ளடக்கியது. கோயில்ல இருக்க மூலவர் சிலை புனித வேம்புன்னு சொல்லப்படுது. இந்த கோயிலோட மூலவர் சிலை ஒவ்வொரு 12 வருஷத்துக்கு ஒரு தடவையும் மறு உருவாக்கம் செய்யப்பட்டு பிரதிஷ்டை பண்ணப்படுது. அது மட்டும் இல்லாம இந்தியாவில இருக்க எந்த ஒரு கோயிலையும் இல்லாத அதிசயங்கள் இந்த கோயிலோட கருவறையில இருக்கு. கருவறையில இருக்க நிறைய சிலைகள் மரத்தினாலதான் உருவாயிருக்கு. கருவறையில இருக்க மூலவர் சிலை கூட பணிகள் முடிவடையாத நிலைமையில தான் இருக்கு. இதுக்கான காரணம் யாராலையும் சொல்ல முடியல. உங்கள யாருக்காவது இதுக்கான காரணம் தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை நடத்தப்படுற திருவிழா சமயத்துல மூலவர் சிலை புதுசா செய்யப்படுது. இதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சவங்க கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்முடைய தஞ்சை பெரிய கோயிலுடைய கோபுர நிழல் எப்படி தரை மீது விழாதோ அதே மாதிரி பூரி ஜெகநாதர் கோயிலுடைய கோபுர நிழலும் தரை மீது விழாது அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல பூரி ஜெகநாதர் கோயிலுடைய கொடிமரத்துல இருக்க கொடி காத்து அடிக்கிற நேரத்துல காற்று அடிக்கும் திசையை நோக்கி பறக்காம அதுக்கு எதிர் திசையில தான் பறக்குமா. இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த பூரி ஜெகநாதரோட பொக்கிஷ அறை 46 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ திறக்கப்பட்டிருக்கு. ஒடிசாவை ஆண்டு வந்த பல மன்னர்கள் காணிக்கையா கொடுத்த ஆபரணங்களும் படையெடுப்பு சமயத்துல பிற நாட்டுல இருந்து கொண்டு வரப்பட்ட சில விலை மதிப்பில்லாத பொருட்களும் பூரி ஜெகநாதர் கோயில்ல இருக்க ரத்ன பண்டார் அப்படிங்கிற பொக்கிஷ அறையில பாதுகாக்கப்பட்டு வருது. இந்த ரத்ன பண்டார் அப்படிங்கிற அறையில பிடார் பண்டார் அப்படிங்கிற உள் அறையும் பகாரா கண்டார் அப்படிங்கிற வெளி அறையும் இருப்பதா சொல்லப்படுது. இந்த அறை கடைசியா 1978ஆம் ஆண்டு தான் திறக்கப்பட்டிருக்கு. அப்படி திறக்கப்பட்ட போது அதுல இருக்க பொக்கிஷங்களை சுமார் 70 நாட்கள் கணக்கெடுத்திருக்காங்க. மர பெட்டிகள்ல சுமார் 180 வகையான பொக்கிஷங்கள் இருந்ததாகவும் அதுல சுமார் 150 கிலோ தங்க நகைகளும் 258 கிலோ வெள்ளி பொருட்களும் இருந்ததா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம விலை மதிப்பில்லாத வைரம், மரகதம், மாணிக்க கற்களும் ஒடிசாவை ஆட்சி செஞ்ச பண்டைய அரசர்களோட கிரீடம், சிம்மாசனங்கள் கூட பாதுகாப்பா வைக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் 1985ஆம் ஆண்டு தொல்லியல் துறை அதிகாரிகள் பொக்கிஷ அறைய பழுது பார்க்க போன சமயத்துல விசித்திரமான சத்தம் கேட்டதா சொல்லி பாதியிலேயே தலை தெரிச்சு ஓடி வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் சுமார் 30 ஆண்டுகளா பூட்டி இருந்த இந்த பொக்கிஷ அறைய 2018ஆம் ஆண்டு திறக்கிறதுக்கான முயற்சி ஏற்படுது. ஆனா சாவி கிடைக்காததுனால அந்த அறை அப்போதைக்கு திறக்கப்படல. அதுக்கப்புறம் இப்போ 14/7/2024 அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எல்லா சடங்குகளையும் முறைப்படி செஞ்சுட்டு சுமார் 1:28 மணிக்கு பொக்கிஷ அறைய திறக்கிறாங்க. இந்த ரத்ன பந்தர் அறையில இருக்கிற வெளிப்புற அறையில இருந்து எடுக்கப்பட்ட பொக்கிஷங்களை கோயில் வளாகத்துல இருக்க ஒரு அறைக்கு மாத்திட்டாங்க. ஆனா உட்புற அறையில இருக்க பூட்டை திறக்கிறதுக்கு சாவி இல்லாததுனால அந்த அறையில இருக்க பூட்டை உடைச்சுதான் திறந்திருக்காங்க. வெற்றிகரமா அந்த அறையை திறந்த குழு அந்த அறைக்குள்ள எந்த அமானுஷமோ பாம்போ இல்லைன்னு சொல்லியிருக்காங்க.